வணக்கம். மட்டன் பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கேஜி மட்டன் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் வச்சு நல்லா அதை வதக்கிட்டு, அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு, தேவையான விளக்கெண்ணையும் சேர்த்து, ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு வேக வைக்கணுங்க. 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கொதிக்கட்டுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் மற்ற பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பெரிய துண்டு 2 இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 100 கிராம் பூண்டு. இதெல்லாம் இந்த கறி வேகத்துங்காட்டி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். மட்டனை நல்லா கலக்கி கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு ப்ரெஷர் வைக்கணுங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இந்த நேரம் மூடியை போட்டு மூடணுங்க. மூடிட்டு இந்த வெயிட் போடுற இடத்துல நல்லா கேஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போடணும். தொட்டு பார்த்துட்டு நல்லா கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போடணும். வெயிட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு விசில் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிறப்பயே வரட்டும். நல்லா அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிறப்பயே ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் விடணுங்க. 4-5 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ பிரியாணி செய்யலாம். இப்போ நம்ம மட்டன் நல்லா வெந்துடுச்சு, வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டோம். இதுக்கு இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சொன்ன பார்த்திங்களா, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்குறோம். 1 கப்பு புதினா, 1 கப்பு கொத்தமல்லி, அதையும் நம்ம க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலா ஸ்டார் ஹனீஸ் 2, பட்டை கொஞ்சம், லவங்கம் கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய், ஒரு 3 அன்னாச்சி மொக்கு, ஒரு ஜாதி பத்திரிங்க. இவ்வளோ தான் மசாலாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் கடைசியில் பிழிஞ்சு விட தேவைங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சாச்சுங்க. பாத்திரமும் சூடாகிடுது. இப்போ இதுக்கு நம்ம 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். 100 ml எண்ணெய் போட்டால் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அதிக அளவுக்கு நெய் போட தேவையில்லைங்க. அதனால் 100 ml எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காயணுன்ற அவசியம் கிடையாதுங்க, லேசாக சுட்டால் போதும். இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. அதாவது ரொம்ப காயணும்னு அவசியம் கிடையாது. இது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்கணுங்க. 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கொடுத்துட்டு, இப்போ இந்த மசாலாக்களெல்லாம் ஜாதி பத்திரி, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, பட்டை, லவங்கம் சகலத்தையும் எல்லா மசாலா பொருட்களையும் இது கூட சேர்த்துக்கணுங்க. 10 ஏலக்காய் போட்டிருக்கோங்க. எல்லாத்தையும் அதை கூட போட்டுட்டு நல்லா கலக்கி கொடுக்கணும். பட்டை ஒரு கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து கொடுக்கணுங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், 10 மினிட்ஸ் கூட ஆகலாம். நல்லா பொறுமையாக நிதானமாக தீ வச்சு நல்லா வதக்கணுங்க. இதுக்கு நல்லா வதங்கினா தான் நமக்கு அந்த பிரியாணி வாசனையும் கிடைக்கும், அந்த சுவையும் கிடைக்கும். நல்லா வதங்கிடுது, அந்த பிரியாணி கலரும் கிடைக்குங்க. அதனால் கொஞ்சம் நேரம் கொடுத்து தான் அதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான காரங்க. இது தனி மிளகாத்தூளுங்க. நான் எப்பயுமே வீட்டில் அரைச்சி தான் வச்சுக்குவேன், கடையில் வாங்க மாட்டேன். அந்த தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எங்களுக்கு போதுமானது. காரம் உங்களுக்கு கூட வேணுன்னா நீங்கள் இன்னும் கூட 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுக்கணுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நல்லா அது மிளகாத்தூள் கலந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பூண்டும் இஞ்சியும் ஃப்ரெஷ்ஷாக தாங்க அரைச்சி போடணும். அதை நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி அரைச்சி வச்சதையோ இல்லை கடையில் விற்கிறத போடுறத விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா அதனுடைய மனம் வேறு தாங்க. அதையும் நல்லா கலந்து கொடுக்கணுங்க. எல்லா பூண்டு இஞ்சி பேஸ்ட்டை ஃபுல்லாக போட்டுட்டு அதை நல்லா கலந்து கொடுக்குறப்ப லேசாக அடிப்பிடிக்கும். அடிப்பிடித்தாலும் பரவாயில்லைங்க, நல்லா அதை கிண்டி கொடுத்து நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு அதை நல்லா கிண்டி கொடுக்கணும். நல்லா வதங்கிடுச்சுங்க. அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். இப்போ நம்ம அது கூட தக்காளியை சேர்த்துக்கணுங்க. இப்போ நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் பாதி போட்டுக்கணும். பாதி புதினாவும் பாதி கொத்தமல்லியும் போட்டு அது கூட தேவையான தயிர், தக்காளியை போட்டு இப்போ வதக்கணுங்க. நம்ம புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டேன் நான். சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ அந்த 4 பச்சை மிளகாயை அரிஞ்சு போட்டால் ஒரு டேஸ்ட் இருக்கும், அரைச்சி போட்டால் ஒரு ருசி இருக்கும். நாங்கள் அரியவும் இல்லை, அதை அரைக்கவும் இல்லை, முழுசாகவே பச்சை மிளகாயை போட்டுட்டு இப்போ தக்காளியும் அது கூட போட்டு சேர்த்துக்கணுங்க. இப்போ லேசாக அடி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு வதக்கிட்டு இப்போ தயிர் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்கணும். இதுக்கு தேவையானது நான் ஒரு 2.5 ஸ்பூன் to 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சம் கட்டியான தயிராக இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க. 3 ஸ்பூன் தயிரை போட்டு நல்லா கலக்கி கொடுக்கணுங்க. இப்போ இந்த தயிரை சேர்த்ததுனால அந்த அடி பிடிச்சதெல்லாம் வந்துருங்க. லேசாக இந்த பூண்டு இஞ்சி போட்டதுனால அடி பிடிச்சிருந்தது இல்லைங்களா, அந்த கலவையெல்லாம் நல்லா கலந்து வந்துடும். தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க.
மூடி வச்சதுக்கு பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஜோராக நல்லா வதங்கியிருக்கு. அந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா ஜோராக வதங்கியிருக்குதுங்க. இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கணுங்க. இப்போ மட்டனை நம்ம சேர்க்குறச்ச மட்டனை போட்டுட்டெல்லாம் வதக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கணும். தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். இதில் தேவையான இப்பயே போட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்க்கறதுனால அந்த அடி பிடிச்சதெல்லாம் வந்துடும். அதனால் உப்பையும் சேர்த்துட்டு பாருங்கள் ஜோராக எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு குக் ஆகணும். அப்போ தான் வந்து எல்லா பொருளும் ஒன்றா கலந்து பிரியாணி நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம வந்து மட்டனை சேர்த்துக்கணும். இது வேக வச்ச மட்டன். இதை போட்டுட்டு நம்ம வதக்கக்கூடாது. இந்த தண்ணியை வடியை விட்டுட்டு அந்த மட்டனை மட்டும் அதில் சேர்க்கணும். மட்டனை சேர்த்துட்டு இது மட்டனில் இருந்த தண்ணியை பாருங்கள், ஒரு கப்பு வச்சுருக்கோம். ஒரு 1/2 கப்பு வந்துருக்குது. இந்த பக்கம் இந்த இந்த கப்பால் தான் நாங்கள் வந்து 1 கப்பு அரிசி எடுத்திருக்கோம். ஸோ நம்ம 2 கப்பு தண்ணி வைக்கணும். இதுக்கு தேவையான தண்ணி பச்சை தண்ணி போடாத பக்கத்தில் பாருங்கள் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த சுடு தண்ணியில் தான் நம்ம 2 கப்பு வைக்கணும். 1க்கு 2 வச்சோமா கரெக்டாக கடையில் விற்கிற பிரியாணி மாதிரியே நல்லா சூப்பராக ஒத்தியாக இருக்கும். கூடுதலான நம்ம தண்ணி வச்சிட்டோமா கொஞ்சம் குழைவாகிடும். குழவானால் அது நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக அளந்து போடுங்க. அதை மட்டனை போட்டுட்டு வதக்கக்கூடாது. அது ஒரு பாயிண்ட் எடுத்துக்குங்க. மட்டனை போட்டுட்டு வதக்காத அந்த கறி தண்ணியோடையே சேர்த்து அதையும் ஒரு அளவாக வச்சுக்கிட்டு 2 பங்கு தண்ணி வைங்க. 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி. 2 பங்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து கொடுக்கணுங்க. இந்த நேரம் நீங்கள் பார்த்துக்குங்க உப்பு எவ்வளோ இருக்குது, காரம் எவ்வளோ இருக்குது. காரம் பத்தலைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அதே மாதிரி உப்பு பத்தலைன்னா உப்பும் கொஞ்சம் போட்டுக்குங்க. சரி புளிப்பு இல்லாத மாதிரி வெறும் மண் மாதிரி இருக்க மாதிரினா ஒரு 1/2 தக்காளியும் அதில் சேர்த்துக்குங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மூடி வைக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து எலுமிச்சை சாறு சேர்த்தா போதும். சரி தக்காளி புளிப்புக்கு தக்காளி சேர்க்காதீங்க. புளிப்பு வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி கொதிக்குது. இது வந்து ஜீரக சம்பா அரிசி தாங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ கழுவி வச்சுருந்தேன். அதாவது ஊற வைக்கிறப்பயே நம்ம கழுவி வச்சிடணும். அதுக்கப்புறம் கழுவக்கூடாதுங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சு அந்த அரிசியை இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அந்த அரிசியில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடியை விட்டுட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்து கலந்து கொடுக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போயும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியெல்லாம் பாருங்கள் அடியில் அப்படியே அழுத்தமாக உட்காந்த மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம கரண்டியை கொடுத்து இந்த அரிசியை கலந்து கொடுக்கணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கலந்து கொடுத்தோமா சாதம்லாம் குழஞ்சிரும். இது பாருங்கள் ஒரு 1/4 பாகம் தான் வெந்திருக்கு. அதனால் நம்ம கரண்டி போட்டு கலக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. நல்லா கலந்து கொடுத்துட்டு சூப்பராகிடுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த அரிசிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்க்கலை. அதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்தில் இதில் புதினா கொத்தமல்லி 2யும் போட்டுருணும். எலுமிச்சம்பழத்தையும் சேர்க்கணும். சாரிங்க இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் 1 சேர்க்கணும். எலுமிச்சம்பழம் ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக வரும். அதனால் எலுமிச்சம்பழம் சேர்த்துடணும். இது வரைக்குமே நம்ம நெய் போடலை. இப்போ தான் ஒரே 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். நெய் போட்டுட்டு மறுபடியும் சாதம் பாருங்கள் அதுங்காட்டியுமே வெந்துடுச்சு பாருங்கள். சாதம் நல்லா வெந்து மலர்ந்து வருது. நல்லா கலந்து கொடுத்துடணும். கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் நல்லா தம் பண்ண மாதிரி வச்சுருங்க. சாதத்தை தம் பண்ண மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் நெய்யை போட்டு நம்ம இதுக்கு தேவையான அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் நெய் போட்டு தேவையான முந்திரியை அதில் வச்சிடணுங்க. முந்திரியெல்லாம் வந்து முழு முந்திரியாக இருந்தால் அதை உடச்சி பார்த்து எடுக்கணும். இல்லைனா அதில் நடுவில் சில முந்திரியில் பூச்சி இருக்கும். வச்சு இதையும் அந்த கிண்ணத்துக்குள்ளே வச்சிடணுங்க. கிண்ணத்துக்குள்ளே வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பில் நம்ம ஆல்ரெடி ஒரு தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடாக்கியிருக்கணும். அந்த தோசைக்கல் நல்லா சூடாகிருக்கணும். அந்த சூடான தோசைக்கல் மேலே தூக்கி இந்த இதுவை வைக்கணும். நல்லா ஆல்ரெடி இந்த பாருங்கள் நல்லா புகை வருது பாருங்கள் தோசைக்கல்ல. அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். அது மேலே தூக்கி இந்த பிரியாணி பாட்டை வச்சுட்டு அந்த தோசைக்கல்லை சிம்மில் வச்சிடணும். அதை வந்து அந்த ஸ்பீடை குறைச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அது மேலே வெயிட்டாக ஒரு இடிகளை தூக்கி வச்சிடணுங்க. இடிகள் வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கூட வைக்கலாம். நான் வந்து வெயிட்டாக ஒரு இடிகள் வச்சுட்டேங்க. இப்போ இந்த ஸ்லோவான தீயில் 10 நிமிஷம் வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டைமை பார்த்துக்கிட்டே இருங்க. 10 நிமிஷம் வேகணும். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் வெறும் அடுப்பில் அது 10 நிமிஷம் இருக்கணும். அந்த தோசைக்கல் மேலே ஒரு 10 நிமிஷம் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தம்மை உடைக்கணும். இது வந்து முதல்ல அடுப்பில் 10 நிமிஷம் வெந்துடுச்சு. 10 நிமிஷம் தம்மும் இருந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம உடச்சி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி சட்டியை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது.
பிரியாணி சூப்பராக நல்லா மலர்ந்து ரொம்ப செம்ம வாசனைங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த முந்திரி பருப்பையும் பாருங்களேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம அதோட போட்டிருந்தோமா வெந்து போயிட்டுருக்கோம், வறுத்து போட்டிருந்தோமா கொஞ்சம் கலர் மாறின மாதிரி இருக்கும். நான் வந்து இது பிரியாணி மசாலாங்க, இது ஆல்ரெடி போட்டிருக்கணும், நான் கொஞ்சம் மறந்துட்டேன். இப்போ சேர்த்துக்கலாம், அந்த பிரியாணி சூடாக இருக்கிறப்ப இது கூட சேர்த்துக்கலாம். இது நாங்கள் வீட்டிலே தயாரித்தது தான். இது செய்முறை வேணும்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு நாள் போடுறேன். அது நாங்களே தான் வீட்டிலே தான் செய்து, பெரும்பாலும் எந்த பொருளும் கடையில் வாங்குறது கிடையாதுங்க, வீட்டிலே செய்துக்கிறது. இது 1½ ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுட்டு அந்த முந்திரியையும் நெய்யையும் இந்த சாதத்தோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே கலந்து கொடுக்கணுங்க. சூப்பராக வந்திருக்குங்க பிரியாணி, வாசனை ரொம்ப கமகமன்னு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ பாருங்கள் கலந்து கொடு எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு சாதம் கூட உடையாத அப்படியே மலர்ந்து ஜம்முன்னு வந்திருக்குங்க, ரொம்ப வாசனையாக இருக்குது. அடிக்கான கிண்டி விடலாம், ஒரு அரிசி கூட அடி பிடிக்கலை, ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் ஆகலைங்க, அருமையாக வந்திருக்கு. நான் சொன்ன முறையில் செய்திங்கன்னா அதே மாதிரி வரும். கரெக்டான அளவு தண்ணி வைங்க, கரெக்டான நேரத்துக்கு குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் தோசைக்கல் மேலே இருக்கணும், அதை நிறுத்தி 10 நிமிஷம் இருக்கணும். அதை கரெக்டான நீங்கள் அளவில் செய்திங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி வருங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்குதுங்க, ரொம்ப வாசனையாக இருக்குது. பிடிச்சவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி வரும் உங்களுக்கு. இதுக்கு சைடிஷ்ஷாக நாங்கள் வந்து குருமா வச்சுருக்குறோங்க, கொஞ்சம் மட்டன் போட்டு குருமா வச்சுருக்கோம். அது ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா கேளுங்க, மறுபடியும் போடுறேன். குருமாவும் ரைத்தாவும் செய்திருக்கோங்க. மணக்க மணக்க மட்டன் குருமா, ரொம்ப சுவையாக ரைத்தாங்க. இந்த ரைத்தா செய்முறையும் நான் சொல்லியிருக்கிறேன், இதே மாதிரி செய்து பாருங்கள், ஒரு அருமையான